வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஒரு வீட்டோட எலிவேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட வீட்டோட பிளான் பார்க்கலாம். எப்போது நான் ஒரு பிளானை பற்றி பேசிகிட்டு இருப்பேன், வாஸ்துபடி உள்ள பிளான்கள்லாம் அதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த பிளான் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு எலிவேஷன் ஒரு கிளைண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த எலிவேஷன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, இதை பேஸ் பண்ணி எனக்கு பிளான் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஈஸ்ட் பேசிங் ஹவுஸ். அந்த வீட்டு பிளானும் அவங்க பார்த்த எலிவேஷனும் ஈஸ்ட் பேசிங் எலிவேஷனு. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக இங்கே பார்த்துட்டு அதை எடுத்துக்கிட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணும்போது இதுதான் வேணும், எனக்கு இது சேஞ்ச் பண்ணக்கூடாது, நீங்கள் இதை பேஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம். அவங்க அந்த எலிவேஷன் எடுக்கும் போது அந்த எலிவேஷனுக்கு பண்ணக்கூடிய பட்ஜெட்டும் அவங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட பட்ஜெட் பிரச்சனை இல்லை, அந்த எலிவேஷன் என்ன ரூபாயோ அந்த ரூபாய்க்கான பட்ஜெட்டும் அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது. நம்ம வந்து ஏதாவது நெட்டில் ஒரு பிளானை பார்த்துட்டு ஒரு வீடை ஃபோட்டோ பார்த்துட்டு அது மாதிரி கட்டணும் ஆசைப்படும் போது அதில் வந்து நமக்கு மேஜராக பிரச்சனை வர்றது வந்து பட்ஜெட் தான். நம்மள்ட்ட ஒரு பட்ஜெட் இருக்கும், ஆனால் அந்த வீட்டோடைய முழு எலிவேஷன், அந்த முழு தோற்றம், ஏரியா அதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த வீட்டோடைய பட்ஜெட் ரொம்ப எகுரும். அந்த மாதிரி இதை பார்ப்போம். அதே மாதிரி சில நேரங்களில் நம்மக்கிட்ட பட்ஜெட் இருந்தாலும் அந்த வீட்டு எலிவேஷனை பயன்படுத்த முடியாது. எதனாலன்னா அதோட தெற்கு பார்த்தது, வடக்கு பார்த்தது, கிழக்கு பார்த்தது, மேற்கு பார்த்துங்கும் போது அதோட எலிவேஷனோட வாஸ்து தோற்றங்கள் மாறும். அப்போ வந்து நமக்கு வாஸ்து வந்து வேறப்படும் போது அந்த வீட்டோட எலிவேஷன் அப்படி யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒருவேளை அதில் உள்ள கான்செப்ட், அதில் உள்ள அந்த தீம்ஸ் எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய எலிவேஷன் நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ எலிவேஷன் கொஞ்சம் பார்க்கலாம், நம்ம பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறமா அதோட வீட்டு பிளானை பார்க்கலாம். வீடுக்குள்ள போலாம் வாங்க. இது ஒரு 3/4 கிரவுண்டு இடம், ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் இடம் குறையாம. அந்த மாதிரி இடத்துல வந்து ஈஸ்ட் பேசிங் ஹவுஸ். இது ஒரு 33 அடி ஃப்ரண்டேஜ், லென்த் வந்து ஒரு 50 அடி குறையாமல் இருக்குது. அந்த மாதிரி இதில் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு. இதில் வந்து அவங்களோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும் தான் இருந்தது. அதில் என்ன கான்செப்டோ அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு அதை அப்படியே பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலம்ஸ்லாம் அந்த பிரிக் ஒர்க் மாதிரி பேட்டர்ன்ஸ் வருது, ஃபுல்லாக ஒயிட்டு ப்ளஸ் அந்த பிரிக் ஒர்க் பேட்டர்ன் அந்த மாதிரி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜன்னல் எல்லாம் அந்த மாதிரி பார்டர் மாதிரி கட்டிட்டு அதில் வந்து பிரிக் ஒர்க் மாதிரி வருது, பேட்டர்ன் வருது. அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அது மாதிரி அங்கங்கே அதில் வந்து வால்லே லைட்ஸ் வருது, அந்த மாதிரி இருக்குது. உள்ளர என்ட்ரானோம்னா கார் பார்க்கிங்லேருந்து ஸ்டெப்ஸில் ஏறி உள்ள வந்தோம்னாக்க வீட்டுடைய என்ட்ரன்ஸ் வரும். உள்ளர பெரிய ஹாலு, கிச்சன், பெட்ரூம்ஸு, மேலேயும் ரூம்ஸ்லாம் வரும். அது பிளானில் பார்க்கலாம் என்னன்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சைடில் பின்னாடி வந்து ஒரு பால்கனி வருது. இதில் வந்து மேலே வந்து பேரப்பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த பாக்ஸ் மாதிரி ரன் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. கிரில் ஒர்க்கு சிம்பிளாக ப்ளைனாக. இதில் வந்து நம்ம சிஎன்சி கட்டிங் ஒர்க்கும் கொடுக்கலாம், கிளாஸ் கொடுக்கலாம், எலிவேஷனில் பிளாஸ்டிக் மாதிரி கூட காட்டலாம். இருந்தாலும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதே மாதிரி நம்ம அதை பண்ணியிருக்கோம். இதில் வந்து வேறு சொல்கிறது பார்த்திங்கன்னா, அந்த ஓப்பன் டெரஸ் கார் பார்க்கிங் மேலே ஒரு சின்ன டெரஸ் வருது. அதில் லெவல் டிஃபரன்ஸ் வருது. எலிவேஷன் என்ன டீட்டெயில் இருக்கோ அந்த டீட்டெயில் இப்படி ஆஸ் பர் அந்த எலிவேஷன் வருது. அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு க்ரூஸ் மாதிரி ஒரு கிரே கலரில் பார்டர் மாதிரி ரன் ஆகுது. அந்த மாதிரி அதில் எலிவேஷனில் ஸ்பெஷல் எலிமெண்ட் ஆட் ஆகுது. இது பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். ஏன்னா ஒயிட்டு, கிரே அண்டு அந்த பிரிக் ஒர்க் மாதிரி கான்செப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப லுக்காக, ஹைலி லுக்காக வீடு காட்டும். இதில் வந்து எலிவேஷன் பர்பஸ்க்காக அங்கங்கே லைட்டிங் வேறு கொடுக்குறோம். நம்ம நல்லா லேண்ட்ஸ்கேப்பிங் நல்லாயிருக்கும். நல்லா காம்பேக்டான இடத்துக்கு கரெக்டான டிசைனாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு இந்த பிளானு. இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது லெவலாம் நீங்கள் வந்து இந்த வீடியோஸை வந்து பார்க்கலாம். இப்போ இதோட வீட்டு பிளானை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளானில் வந்து மேலே மேற்கு, கீழே வந்து கிழக்கு. இது கிழக்கு பார்த்தா வாசப்படி உள்ள வீடு. இது 28க்கு 33ங்கிறது மனையோட அகலம் வருது. இது இல்லாமல் கார் பார்க்கிங் எக்ஸ்டன் ஆகுது. இந்த மாதிரி இதில் வந்து ஃபுல்லாக என்ட்ரானோடனே கார் பார்க்கிங்கு. அதில் வந்து என்ன ஆகுதுன்னா வறண்டா வருது. அடுத்து உள்ள என்ட்ரானோடனே லிவிங் அண்ட் டைனிங் பார்த்தீங்கன்னாக்கா 16.75க்கு 15 அந்த மாதிரி வரும். அந்த டைனிங் ஏரியாவில் கொஞ்சம் ஏரியாவில் ஸ்டேர் கேஸ் வரும், அதில் மேலே ஏறி போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து சவுத்து ஈஸ்ட்டில் வந்து கிச்சன் வைக்கலாம். செகண்ட் ஆப்ஷனாக வந்து நார்த் வெஸ்ட்டில் வச்சுருக்கோம். கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு அங்கே பெட்ரூம் போட்டிருக்காங்க, பெரிய பெட்ரூமு வித் அதுக்கு அட்டாச் டாய்லெட்டு. அதுமாதிரி மாஸ்டர் பெட்ரூமும் பார்த்தீங்கன்னாக்கா அது காமன் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான். இதில் நம்ம வந்து பர்சனலாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. அவங்களோட என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிச்சனுக்கு பேக் சைடு டோர் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வீடு கட்டும் போது நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஸ்டேஜ் வைஸ் நான் அதை காட்டுவேன்.
இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே ஏறி வந்தோம்னா கீழே லிவிங் டைனிங் இருந்த இடத்துல வந்து அதே மாதிரி லிவிங் ஏரியா வருது. மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மாஸ்டர் பெட்ரூம் இடத்துல பெட்ரூம் 3 வருது, பெட்ரூம் 2 இருந்த இடத்துல பெட்ரூம் 4 வருது. ரெண்டுக்குமே அட்டாச்சு டாய்லெட் வருது. இது இல்லாமல் காமன் டாய்லெட் ஒன்று தனியாக கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கிச்சனுக்கு மேலே வந்து ஓப்பன் டெரஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து துணி காய போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக இருந்துப்பாங்க. அந்த மாதிரி நார்த் வெஸ்ட்டுங்கிறதா அந்த இடத்துல கூலாக இருக்கும். அந்த இடத்துல அவங்க பண்ணிக்கலாம், வாஸ்துப்படியும் அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுடைய லிவிங் ரூமுக்கும் பெட்ரூம் 4க்கும் ரெண்டுமே காமனாக வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம், சிட் அவுட்டு. அது வந்து 6.25க்கு 10 அந்த மாதிரி நல்லா ஸ்பேசியஸான பால்கனி தான். இதுலேருந்து நம்ம வந்து அடுத்து கார் பார்க்கிங் டெரஸுக்கு 4 ஸ்டெப்ஸ் இறங்கி வர மாதிரி ஒரு டிசைன் பண்ணி அதில் இறங்கி வரணும். அந்த இடத்துல கார்டன் மாதிரி அவங்க பண்ணிப்பாங்க. அதனால தான் அந்த கலரில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோ கலரில் உள்ள பால்கனியும் அந்த ஓப்பன் டெரஸும் ஒரே லெவலில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டெரஸுங்கிறது கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கும், அந்த மாதிரி வரும். இதுக்கு மேலே ஏறி போனோம்னா ஓப்பன் டெரஸ் தான் மேலே செகண்டில். இந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற இடத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தோன்னா இதில் ஒரு சில ஒப்பீனியங்கள் வரும். இதை நம்ம இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படிலாம் யோசிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள். கிளைண்ட்ஸாக இருக்கிறவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் அவங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி அவங்களுடைய கனவுகளுக்காக அவங்க பண்ணிக்கிறது. இதில் வந்து நம்ம மாற்றுக்கருத்தில் எதுவும் சொல்கிறதுக்கு முடியாது. ஒரு கிளைண்ட்டும் ஒரு பிரத்யேகமான ஐடியாவோட இருப்பாங்க. அவங்கள வந்து பேசிக்காக அந்த வாஸ்து வந்து நான் ஃபில்பில் பண்ணி அந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணணும். இதுதான் அதில் முக்கியமான விஷயம். வாஸ்துவோட சேர்த்து பட்ஜெட்டையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும், மைண்டில் வச்சுட்டு அதை ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுடைய வீட்டு பிளான் எது இருந்தாலும் நம்ம வந்து அதை திருப்திகரமாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விருப்பப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நம்ம அதை பற்றி மேலும் பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேலும் உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் பயன்பட நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.